ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நேற்று நடந்த முக்கியமான ஒரு 4 இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் அவங்க இப்போ ஒரு மாசம் வந்து முடிய போகுது. ஸோ அவங்க முடிஞ்சது இப்போ வரையும் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க, அதுல கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. நம்ம வந்து ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம பண்ற தப்பெல்லாம் வந்து வெளியில வந்து வராது. ஸோ இதுல வந்து ஒரு சில பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு, ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவாவும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து இதுல மெயினா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்டான நியூஸ் சொன்ன பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள மின்சாரத்துறை அமைச்சர் யார் இருக்காங்கன்னா டிவிகேல நிர்மல்குமார் இருக்காங்க. ஸோ அவங்க நேத்து நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க, இதுல ஒரு முக்கியமான டிஸ்க் வந்து காணாம போயிருக்கு, அதாவது டேட்டா வந்து காணாம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை யார் எடுத்தாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இஷ்யூவை பத்தி வந்து பேசியிருக்காங்க. ஸோ திருப்பரங்குன்றத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், அங்க வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க தூண் பக்கத்துல வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஸோ அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து கோர்ட் வந்து தலையிட்டு அதை வந்து நிப்பாட்டி வச்சாங்க. அப்ப இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இல்ல இதை வந்து நீங்க ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துல ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இது போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் அங்கே உள்ள மதுரை உச்சநீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, மதுரை கிளை வந்து இப்ப தானாவே முன் வந்து நீங்க இன்னும் 22 நாளுக்குள்ள வந்து நீங்களுக்கு வந்து பதிலளிக்கணும். யாரு இப்போ உள்ள கரண்ட் கவர்மெண்ட் யார் இருக்கா, டிவிகே கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்க ஃபர்தரா வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ நீங்க வந்து இது ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரேமலதா விஜயகாந்த். சோ அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னாக்க நமக்கு தெரியும், எல்லாரும் அவங்க டிஎம்கே கூட்டணியில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க அதாவது விருதாச்சலம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்க முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரு டிவிகே மேல வச்சிருக்காங்க. சோ நம்ம அதை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இப்ப அதிகமா கான்ட்ரோவர்சியலா போயிட்டு இருக்கிறது ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி, அந்த பல்லவி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, யாரு டிவிகே சைட்ல இருக்காங்க. ஸோ அவங்களும் மேயர் பிரியா. ஸோ மேயர் பிரியானா எல்லாருக்குமே தெரியும், மேயர் பிரியாங்கிறவங்க கலைஞர் ஃபேமிலியில உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் வருது. ஸோ நம்ம அதை பத்தி இந்த மெயினா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க மின்சாரத்துறை. ஸோ மின்சாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இப்போ ஒரு டிவிகே கட்சி பாத்தீங்கன்னா பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து நிர்மல்குமார் விடுறாங்க. யாரு இப்போ அவங்க தான் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்கிறாங்க. ஸோ மின்சாரத்துறை அமைச்சரா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே பீரியட்ல யாரு நம்ம செந்தில் பாலாஜி இருந்தாங்க. அந்த டயத்துல நிறைய வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் பாஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களை வந்து ஜெயில போட்டாங்க. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இங்க ஊழல் நடந்திருக்கு, அதாவது இந்த டெண்டர் முறைகேடு வந்து அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இதனால வந்து இப்ப அதுவும் ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போது நேத்து உள்ள ஒரு பிரஸ் மீட்ல யாரு நிர்மல்குமார் என்ன சொல்றாங்கன்னாக்க, இங்க உள்ள ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 20 ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காணும். சோ அதை யாரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல முக்கியமா அங்க, அதாவது அந்த மின்சாரத்துறைக்குன்னு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒரு கோபிநாத்ங்கிறவங்க தான் வந்து இதை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுல என்னென்ன டேட்டாக்கள் இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுலதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்ப்போம் இது என்ன ஒரு இதுல முடிய போகுது அப்படின்னு. அடுத்து நம்ம 2வது இது பார்க்க போறது பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். ஸோ திருப்பரங்குன்றத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. ஸோ அந்த பிரச்சனையில என்ன, அந்த டயத்துல வந்து மேல போய் மலையில போய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கார்த்திகை தீபம் வந்த அந்த டயத்துல. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆல்ரெடி வந்து நாங்க தான் வந்து இங்க விளக்கு ஏற்றக்கூடாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யாரு அங்க உள்ள முஸ்லிம் மக்கள் வந்து அவங்க சொல்றாங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்துக்கள் வந்து இல்ல நாங்க வந்து மேல போய் விளக்கு தான் ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க. சோ இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த டயத்துல வந்து இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்க, இல்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி இல்ல நீங்க வந்து விளக்கு மேல ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சாங்க. சோ இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா யாரு இப்போ உள்ள மதுரை கிளையில உள்ள 2 முக்கியமான நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, 22ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து அவகாசம் தரேன். யாரா இப்போ உள்ள கரண்ட் கவர்மெண்ட் யார் இருக்கா, டிவிகே கவர்மெண்ட் இருக்காங்க. சோ அவங்க ஃபர்தரா நீங்க இதை பார்த்துட்டு இதை ஓகே பண்ணலாமா வேண்டாமா என்னன்னு உங்க சைட்ல இருந்து உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து
தமிழ்நாடு அரசு தான் வந்து இதை வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க, இது மேல வந்து ஏற்றக்கூடாதுன்னு. ஸோ அதை மறுபடியும் நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து இப்போ அவங்க வந்து சொல்லணும். ஸோ என்ன மாதிரி வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பலப்பரிச்சுன்னு சொல்லலாம். யாரு? டிவிகே விஜய் அவங்க விஜயண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலப்பரிச்சை. ஸோ இதுல என்ன அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமான மனுதாரர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரவிக்குமார்னு சொல்லிட்டு. ஸோ ரவிக்குமாருங்கிறவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, ஸோ கண்டிப்பா இது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பாசிட்டிவா ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அடுத்து 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக. ஸோ இவங்க வந்து இப்ப எந்த கட்சியில இருக்காங்கன்னா, யார் கூட்டணியில இருக்காங்க? டிஎம்கே கூட்டணியில இருக்காங்க. ஸோ டிஎம்கே கூட்டணியில இருக்கும்போது இவங்க வந்து விருதாச்சலம் தொகுதியில நின்று அவங்க வின் பண்ணிருக்காங்க எம்எல்ஏ. பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த பிரஸ் மீட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்தவனே நான் வந்து ஃபுல்லா வந்து மதுபான கடைகள் எல்லாம் வந்து மூடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இப்ப வரையும் வந்து இங்க ஒரு கடை கூட மூடல. இங்க விருதாச்சலத்துல எந்த விதமான கடைகளும் மூடப்படல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு, இது வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இப்போ உள்ள கரண்ட் கவர்மெண்ட் மேல வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி நடந்துச்சா நடக்கலையான்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவங்க இருக்கிற அந்த கட்சியோட டிஎம்கேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்லயே வந்து நிறைய விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே நடந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் பேசாதவங்க இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட், புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து இருக்காங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கவர்மெண்ட், அதுல இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓகே இதை பண்ணுங்கன்னு அவங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்ணலாமே ஒழிஞ்சு இந்த மாதிரி குறைகளை வந்து அதிகமா வந்து போடுறது வந்து கண்டிப்பா ஒரு ஏற்புடையதா இருக்குதான்னு தெரியல. ஸோ இது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆனா இதை வந்து நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அவங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து 5 ஏக்கர் உள்ள 50% வந்து பாத்தீங்கன்னாக்க 5 ஏக்கர் மேல உள்ளவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன். 5 ஏக்கர் வரையும் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு முழுமையா வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. யாரு? விஜயண்ணா வந்து கொடுத்திருந்தாங்க. சோ நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்களா? நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜய் வந்து பேசியிருந்தாங்க. இதை நம்ம ஏற்கத்தக்கணும். ஏன்னா நம்ம நாட்டோட ஒரு முதுகெலும்புன்னு பாத்தீங்கன்னாக்க யாரு? விவசாயிகள் தான். சோ விவசாயிகளை டிஃபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து நல்லா இருந்தாதான் வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு பாசிபிலிட்டி ஆகும். ஏன்னா இப்ப மும்பைல கூட இது மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க 36,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இதுல வந்து விவசாய கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க வந்து வெறும் 2,500 கோடி தான். சோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா இதை பேசிதான் ஆகணும். நிறை குறைங்கிறத வந்து நம்ம வந்து எல்லாமே நிறைய பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருந்தோம்னா குறை யாரும் பேச போறா. சோ இந்த இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட். சோ இது வந்து நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க பல்லவிங்கிறவங்க ஒரு இப்ப ரீசெண்டா கூட அவங்க வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் வந்து பிரசமானாங்க, குழந்தை பிறந்துச்சு. ஸோ அவங்க வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் வந்து அவங்களையும் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மேயரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மேயர் பிரியான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஆல்ரெடி டிஎம்கே இருக்கிறவங்க மேயர் தான். ஸோ இவங்களும் உள்ளேக்கு வர்றாங்க. வந்தவன இங்க வந்து ரிப்பன் கட்டும் போது வந்து யாரு? மேயர் பிரியா ரிப்பன் கட்ட போறதுக்கு முன்னாடி அவங்க பல்லவி வந்து ரிப்பன் கட்டினதாகவும், ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த தொடக்கப்பள்ளிக்கு வந்து இவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. யாரு? இந்த பல்லவிங்கிறவங்க அவங்களாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே போயிட்டு அதை வந்து குத்துவிளக்கு ஏற்றும் போது பாத்தீங்கன்னா இவங்க யாரு? பிரியா வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்க, மேயர் பிரியா ஃபர்ஸ்ட் பண்றாங்க. 2வது வந்து பல்லவிக்கு கொடுக்காம இன்னொருத்தவங்களுக்கு வந்து பக்கத்துல உள்ள இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கப்படுதா சொல்லப்படுது. ஸோ இதனால வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜோனல் ஆபீசர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இது அங்கே உள்ள ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா மெயினா ஃபர்ஸ்ட் வந்து மேயர் தான் ஏத்தணும். ஸோ மேயர் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏத்தணும். அதுக்கப்புறம் வந்து பல இதை கொடுத்துக்கலாம், அவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம். அவங்க கையேந்துறாங்க. ஆனா வந்து அதுதான் வந்து இப்ப வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இதா வந்து அந்த இடத்துல பேசப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க பல்லவி வந்து வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து வெளியாகிட்டேன். ஏன்னா இமீடியட்டா அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து வெளியாகிட்டாங்க. ஸோ அப்படி நான் வெளியாகிட்டேன், ஏன்னா என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு சாதாரணமா எடுத்துட்டு நான் வெளியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து இவங்க மேயர் பிரியா வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
திறப்பு விழாவில் யாரு பல்லவி வந்து லேட்டா தான் வந்தாங்க, எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏ வந்து லேட்டா தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலயும் வந்து நிறைய வந்து இது போணுச்சு. ஏன்னா லேட்டா வந்தனால தான் வந்து இங்க உள்ள ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து மேயர் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஜோனல் ஆபீசர் அவங்க பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏ பண்ணணும். ஆனா நான் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணி கொடுத்தேன். பட் ஆனா அவங்க இதை வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு மேயர் பிரியா வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு இதுதான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற என்னென்ன நியூஸ் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் கொடுக்குற வீடியோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டா வந்து கிடைக்கும். நீங்க வந்து 10 நிமிஷம் நீங்க என்ன உலகத்துல என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். வாங்க அடுத்த பார்ப்போம். நாங்க நடந்து போலாம். வணக்கம்.